வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் குழு மற்றும் ஐக்கிய நாடுகள் தேர்தல் சேவைகள் மதிப்பீட்டு குழுவுக்கும் இடையில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை. ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர் நந்தன குணத்திலக்கு முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் இயக்குநர் தெரிவிப்பு. வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபர் வழங்கும் விளக்கங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவிப்பு. விஜயராம உத்தியோகபூர்வ இல்ல ஒப்படைப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பும் அரசாங்கத்தினருக்கும் இடையே கருத்து முரண்பாடு தீவிரம். தொடர்பது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் குழுவினர் ஐக்கிய நாடுகளின் செயலகத்தின் தேர்தல் உதவி பிரிவின் பணிப்பாளர் மிச்சல் கிரிஃபின் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் தேர்தல் தேவைகள் மதிப்பீட்டு குழுவை சந்தித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். முதலாம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் தேர்தல் நடைமுறையில் முக்கிய செயற்பாட்டு கட்டங்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தல், வாக்களித்தல் மற்றும் வாக்குகள் எண்ணுதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. சட்டங்களை மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் சந்திப்பில் மையப்புள்ளியாக இருந்தது. கோட்டா முறைகள் மற்றும் தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை ஆகியவற்றில் மாற்றங்களை செய்வது தொடர்பான சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். மேலும் உலகளாவிய சூழலில் மாற்றங்களுக்கு ஏற்ப ஜனநாயக நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். குறிப்பாக அதிகரித்து வரும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட சூழலில் ஜனநாயக நடைமுறைகளை பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கையின் தேர்தல் களத்தில் உள்ள பல்வேறு பங்குதாரர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதற்காக ஐநா குழுவின் பரந்த மதிப்பீட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஜேபிபியின் முன்னாள் உறுப்பினர் நந்தன குணத்திலக்க முன்வைத்து அனைத்து குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் அவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜெனரல் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 2004ஆம் ஆண்டு மஜிஸ்திரேட் நீதிபதியாகவும் 2020ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்ட பின்னர் 2025இல் ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜெனரலாக பொறுப்பேற்றதாக விளக்கினார். செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டிருந்தால் தாம் நீதிபதியாக தொடர தகுதியேற்றவராக இருப்பார் என்பதால் நந்தன குணத்திலுக்கு உண்மையான தகவல் கொண்டிருந்ததால் நீதித்துறை ஆணைக்குழுவுக்கு முன்னதாகவே தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்த குழுவிலும் ஈடுபடவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்தவர் இப்போது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் நோக்கம் ஆணைக்குழுவின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் நம்பிக்கையீனமாக்குவதற்காக என்று கூறினார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை அவதூறு செய்யும் வகையில் தவறான தகவல்களை பரப்புவர்களுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆணைக்குழுவின் ஊடக அறிக்கையில் இத்தகைய நடவடிக்கைகள் அதன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும், நடைபெற்று வரும் முக்கிய விசாரணைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும், மேலும் ஆணைக்குழு செயற்பாடுகள் குறித்து சந்தேகத்தை உருவாக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊழல் தடுப்பு சட்டம் 2023இன் ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் சுதந்திரமாகவும் பாரபட்சமின்றியும் செயல்படுவதற்காக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்குள் நடைபெறும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நேற்று வியாழக்கிழமை மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கடல் தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க, யாழ் மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் வர்த்தக செயல்பாடுகளில் எழும் சவால்கள், அவற்றுக்கான நடைமுறை தீர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசு சந்தை நிலைமை, அதனை நிலைநிறுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் பற்றிய விரிவான விளக்கமும் அமைச்சர்களால் வழங்கப்பட்டது. அத்தோடு யாழ்ப்பாண பகுதியில் புதிய சந்தை வாய்ப்புகள் மற்றும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன், மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோரும் பங்கேற்றனர். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக பதிய போலீஸ் பேச்சாளர் வழங்கும் விளக்கங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்தார். கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாள சந்திப்பில் அவர் தெரிவிக்கையில், தாஜுதீன் கொலை வழக்கு குறித்த விவாதங்களை அரசாங்கம் முன்னுரிமையுடன் எடுத்துக் கொள்வது பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த கொலை ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரசியல் தேவைக்காக நிகழ்த்தப்பட்டது என்பது மறக்க முடியாத உண்மை. தாஜுதீன் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார். அந்த கொலையை மறைக்க சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட இணைந்து சதித்திட்டம் தீட்டி அதை விபத்தாக காட்டினார்கள். நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்து உண்மையினை வெளிப்படுத்தியது. எனினும் குற்றவாளிகள் யார் என்பதை சட்ட ரீதியாக அடையாளப்படுத்த முடியாமல் போனது. பொதுவாக அனைவரும் கொலையாளிகள் யார் என்பதை அறிந்திருந்தாலும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதும் அது முக்கியமானது. இந்த கொலையுடன் தொடர்புடையவர்களை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். சாட்சிகளை மறுத்தவர்கள் என்று உயிருடன் இல்லாவிட்டாலும் கொலையாளிகள் இன்னமும் உயிருடன் இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கடமையாகும். காலதாமதமானாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். 20 ஆண்டுகள் ஆனாலும் சட்டப்படி சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும்.
எனவே இந்த வழக்கில் பதில் போலீஸ் மா பேச்சாளர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். விஜயராம உத்தியோகபூர்வ இல்ல ஒப்படைப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பும் அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து முரண்பாடு தீவிரமடைந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு வலியுறுத்துகையில் அந்த இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளன. அவற்றை அடையாளம் காணாமல் சரியான மதிப்பீடு செய்யாமல் வீடு ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் அரசு சொத்துக்களை மஹிந்த ராஜபக்ச லொரியில் ஏற்றி சென்று விட்டார் என்ற குற்றச்சாட்டு எழும் அபாயம் உண்டு. இதுவே ஒப்படைப்பு தாமதமாக காரணம் என்று ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் அவர் கூறினார். ஏனெனில் ஜனாதிபதி செயலகம் 2025 செப்டம்பர் 24 அன்றுதான் விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் ஒப்படைக்க வேண்டிய காலக்கெடு குறிப்பிடப்படவில்லை. மேலும் இல்லத்தில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளதால் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு அரசு அதிகாரிகளுக்கு முன்னதாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரிகள் வருகை தந்து நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்தியது இன்றைய நிலைக்கு காரணம் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் வீடு ஒப்படைத்தால் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அரசு சொத்துக்களை தனிப்பட்ட முறையில் எடுத்துச் சென்றார் என்று குற்றம் சாட்டப்பட வாய்ப்பு உள்ளது. இதை தவிர்க்கும் வகையில் ஒப்படைப்பு மதிப்பீட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்ட பின்பே இது நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்க தகவல் திணைக்கள அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இல்லத்தினை காணொலியாக பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விஜயராம இல்ல ஒப்படைப்பு விவகாரம் ஒரு சாதாரண நிர்வாக செயல் மட்டுமல்லாது அரசியல் குற்றச்சாட்டுகளுடன் கலந்த ஒரு நுணுக்கமான பிரச்சனையாக மாறியுள்ளதை வெளிப்படுத்துகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கத்தோலிக்க மக்களையும் கருதினாலையும் ஏமாற்றிய அரசாங்கம் தற்போது ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கிலும் அதே போன்று செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்சன ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் மேலும் கூறுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை நிறைவு செய்வது இலகுவானதல்ல என்று அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. இதேபோன்று தாஜுதீன் வழக்கில் பழியை சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கஜா என்ற நபர் மீது சுமத்தும் முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக கஜாவின் மகனே ஊடகவியலான சந்திப்பொன்றை நடத்தி முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கம் தாஜுதீன் வழக்கை போலீஸ் ஊடக பிரச்சாரத்தில் கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரதீப் எக்னலிகூட வழக்குகளில் நீதியினை உறுதி செய்வோம் என்று கூறியிருந்தாலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. அரசாங்கம் வழங்கிய எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. முதலீடுகள் தொடர்பாக அரசாங்கம் பெருமிதமாக பேசியிருந்தாலும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையில் முதலீட்டு சூழல் குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. மேற்குலக நாடுகளுக்கு எதிரான தற்போதைய கொள்கைகளால் வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்து வருகின்றன. ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாக கூறிய அதே அரசாங்க அதிகாரிகளின் தலையீட்டினால் 323 அபாயகரமான கொள்கைகள் விடுவிக்கப்பட்டன. துறைசார் நிபுணர்களுடன் எந்தவித கலந்துரையாடலும் இன்றி புதிய சட்டங்களை கொண்டு வருவதும் கவலைக்குரியது. சமீபத்தில் மாணவர்களை தண்டித்தல் தொடர்பான சட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சமூகத்தின் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோருடன் ஆலோசிக்காதது தவறானது. இந்த விதமான சட்டங்கள் எதிர்கால சந்ததியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகும் என்றும் அர்சன ராஜகருணா வலியுறுத்தினார்.